முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் இல்லை, எந்த ஒரு இயக்கத்தை சார்ந்தவனும் கிடையாது. அதனால் எந்த ஒரு கட்சியையும் அல்லது எந்த ஒரு இயக்கத்தையும் சார்ந்தும் நான் வீடியோ போட மாட்டேன். ப்ரோ, நீங்கள் நடுநிலைவாதியானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நான் என் சமூகத்துடைய பின்னால் நிற்கிறேன். ஸோ அதனால் நான் நடுநிலைவாதி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் சமூக மக்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், அரசியல் விழிப்புணர்வு, சமூக ஒற்றுமை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதையும் மேலும் வணிகர்களின் வரலாறு போன்றவற்றை அவர்களுக்கு தெரியப்படுத்தவும் தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் இப்போ உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இப்போ இந்த பதில் சொல்கிறேன். நான் எப்போதுமே வன்னியர்களுக்கு மட்டுமே சப்போர்ட். ஆளுமை என்பது பொதுவாக எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. அது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அமையும். குறிப்பாக வன்னியர் சமூகத்தில் ஆளுமை மிக்கவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை பற்றி இந்த வன்னியர் சமூகம் தெரிஞ்சுக்கவும் அடுத்த தலைமுறைக்கு அவர்களை பற்றி தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ மூலம் முயற்சி பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நான் அடுத்த வீடியோ போட ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலுக்கு போஸ்ட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வன்னியகுல சத்திரிகளின் ஆளுமை ஒருவர் தான் வீரபாண்டியார். வீரபாண்டியார் அவர்கள் வாழ்க்கை வரலாறு, அவர் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூண்களில் ஒருவர் தான் வீரபாண்டியார் ஆறுமுகம். சேலம் மாவட்டம் பூலாவரி சோலை சின்னம்மல் தம்பதியினருக்கு மகனாக 26/1/1939 ஆண்டு பிறந்தார். 1955 ஆண்டு திமுக உறுப்பினர் சென்று அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து சேலம் மாவட்ட திமுக கழக பொதுச்செயலாளராக பணியாற்றினார் வீரபாண்டியார். தொடர்ந்து 38 ஆண்டுகளமாக திமுக பணியாற்றி வந்த வீரபாண்டியார் தன் சார்ந்த இயக்கத்துக்கும் சேலம் மாவட்ட மக்களுக்கும் உண்மையாக உழைத்தவர் வீரபாண்டியார் அவர்கள். 1963 அண்ணா தலைமையில் நடைபெற்ற விலைவாசி உயர்வு, அரசு அலுவலகங்களில் இந்தி கட்டாயமாக்கப்படுவதை எதிர்த்து திமுக நடத்திய போராட்டத்தில் பங்கேற்று கோவை சிறையிலும் 3 மாதம் சிறைவாசம் அனுபவித்தவர். மேலும் 1981, 1985, 1987 ஆகிய ஆண்டுகளில் இலங்கை தமிழர்களுக்காகவும் 1987 சட்டநகல் எரிப்பு போராட்டம் என திமுக அறிவித்த அனைத்து போராட்டங்களையும் தலைமையேற்று கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தவர். 1976 ஆண்டு பிப்ரவரி 6ஆம் நாள் வீரபாண்டியாரின் மூத்த மகள் மகேஸ்வரியின் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து முடிந்த சற்று நேரத்திற்குள்ளாக இவர் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பல்வேறு வழக்குகளில் சேலம் சிறையில் வைக்கப்பட்டார். 6 மாத காலம் சேலம் சிறையிலும் பின்னர் 8 மாத காலம் மதுரை சிறைக்கும் மாற்றப்பட்டார். வீரபாண்டியார் கைது செய்து சிறையில் இருந்தபோது இவரது மகள் மகேஸ்வரி மற்றும் மருமகன் காசி ஆகியோரை விசாரணைக்கென துணைக்காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு அழைத்து சென்று வாரக்கணக்கில் வைத்து துன்புறுத்தினார்கள். அதோடு இவரது தாயார் சின்னம்மாள் சாராயம் விட்டு கொண்டிருந்தார் என அவருடைய தலைக்கு மேல் சாராயத்தை வைத்து 5 கிலோமீட்டர் நடத்தி அழைத்துச் சென்று பொய் வழக்கு போட்டனர். இவரது மனைவி அரங்கனாகி துணைக்காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாதக்கணக்கில் வைத்து சித்திரவதை செய்தனர். வீரபாண்டிய ஆறுமுகத்தின் மீது போடப்பட்ட வழக்கின் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று கூறி இவருடைய சகோதரி பாப்பாத்தியும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர் மிசாவை கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது இவருடைய வீட்டிற்கு யாரும் வரக்கூடாது என்று காவல்துறை அதிகாரிகள் வீட்டுக்கு வந்தவர்கள் விரட்டியதோடு அதையும் மீறி வீட்டிற்கு வந்தவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்து சிறையில் அடைத்தனர். மத்திய அரசு சேலத்தின் ரயில்வே கோட்டம் அமைக்கப்படும் என்று அறிவித்த பின்னர் அதனை தவிர்க்க முடிவெடுத்த போது மத்திய அரசு அறிவித்தவாறு சேலம் கோட்டம் அமைத்தே தீர வேண்டும் என வலியுறுத்தி ரயில் நிறுத்த போராட்டத்தை இவர் தலைமையேற்று நடத்திய பின்னரே சேலம் ரயில்வே கோட்டம் அறிவிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. திமுக என்ற இயக்கத்துக்கு பல்வேறு போராட்டங்களும் நடத்தி அவர் மட்டும் இல்லாமல் அவர் குடும்பமே அந்த இயக்கத்துக்காக சித்திரவதைகளும் வேதனைகளும் அனுபவித்து வளர்த்த இயக்கத்தில் இன்னைக்கு வீரபாண்டியர் குடும்பம் திமுக புறக்கணிக்கப்படுவது. ஏன் வீரபாண்டியர் குடும்பம் புறக்கணிக்கப்படுது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டுருங்க.